அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். நம்ம இப்போ தோட்டத்தில் மரக்கன்று நடுறதுக்காக வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ குழி போட்டதில் பார்த்திங்கனாக்கும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு மரத்தோட வேர் ஜாயிண்ட் ஆகுது. அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி அந்த வேர்லேருந்து அப்படியே கசிஞ்சு ஈரமாகவே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த வேர் போகிற இடத்துல மட்டும் எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காடே காஞ்சி போச்சு. நம்ம காட்டில் இப்போ காடு காஞ்சி போச்சு. ஆனால் இந்த ஒரு இடத்துல ஈரமாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். என்னடா ஈரமாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஓடி அந்த வேர்லேருந்து அப்படியே நீர் அப்படியே கசிஞ்சு ஈரமாக இருக்குது. இப்போ பாருங்கள், மரத்துலேருந்து தண்ணி கசியுதா இல்லை நிலத்துலேருந்து தண்ணியை எடுத்துக்குதான்னு தெரியலை. அந்தளவுக்கு இதாக இருக்குது. நம்ம இப்போ வாகை மரக்கன்று வைக்கிறோம். நம்ம தோட்டத்தில் எல்லா மரக்கன்றுகளும் வைக்கிறோம். வச்சுட்டு இதோட பாதுகாப்புக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக நம்ம ஒரு செட்டப் செய்கிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 2 கேன் 2 பக்கம் வச்சு அப்படியே மண் போட்டு விட்ருவோம். தண்ணி ஊற்றும் பொழுது தண்ணி ஊற்றிட்டு இந்த கேன்லேயும் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி பார்த்திங்கனாக்கும் நம்மளுக்கு இந்த கன்றுகளுக்கு தண்ணி கிடைக்கும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2 லிட்டர் கேனு கேட்டோம். ஒரு பைய கூட கொடுக்க மாட்டேன்றாங்க அவன் நண்பர்களே. மரக்கன்று வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டேன்றானுங்க. அதனால தான் சரி பரவாயில்லன்னு 1 லிட்டர் கேனே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம தண்ணி ஊற்றுற தண்ணி பார்த்திங்கன்னா நேரடியாக வேருக்கு போகும். ஈரம் காயாமல் இருக்கும். மேலால் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் மேலே தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே ஈரம்லாம் காஞ்சி போயிடும். 2 நாள் கூட ஈரம் நிற்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிகிட்ருக்கோம்.